கொஞ்சம் புளிப்பாக காரமாக அதுவும் சீக்கிரமாக ஒரு டிஷ் செய்து சாப்பிடணுன்னு தோணுதா? கவலையை விடுங்க. ஒன்லி 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது மோர் குழம்பு. கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஹெல்த்தியாக நெல்லிக்காய் போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நெல்லிக்காவை அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 1 மினிட் வேக வைக்கலாம். அதுவே அதிகம்தான். அது 50 செகண்ட்ஸ்லேயே நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும். அது மேலே கிராக் விட்டுருக்கும். தண்ணியிலேருந்து அந்த நெல்லிக்காவெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை எடுத்து கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அழகாக உடஞ்சிரும். நமக்கு அந்த விதை தேவையில்லை. நமக்கு அதனுடைய சதை மட்டும் போதும். எல்லா நெல்லிக்காயும் இப்படி உதுத்து வச்சுக்கலாம். அடுத்து தயிரை நல்லா கட்டிகள் இல்லாமல் இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான தக்காளி, வெங்காயம், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு, சீரகம் இதெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. நாம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து சேர்த்து பொரிய விடலாம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நாம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் இது ஒரு சாட்டே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை வதக்குங்க போதும். இது உங்களுக்கு நல்லா மேஷ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயிலேருந்து வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி சேர்த்த பிறகு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு இதை கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். உதுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஜென்ட்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1 மினிட்க்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். அந்த காரம்லாம் நெல்லிக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த நெல்லிக்காய் நல்லா காரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த டைமில் பீட் பண்ண தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். நாம் இதுக்கு தேங்காய் விழுது சேர்க்க போகிறதில்ல. இது நமக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஃபைனலி இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெல்லிக்காயில் நமக்கு விட்டமின் சி இருக்குது. அது ஆக்சுவலி உடம்புக்கு நல்லது நமக்கு தெரியும். இப்போ நம்ம நெல்லிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நெல்லிக்காயோடைய புளிப்பு அண்ட் லைட்டான ஒரு துவர்ப்பு, நம்ம சேர்த்துருக்கிற காரம், க்ரன்ச்சியான வெங்காயம், தக்காளி, நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். அடிப்பொலி தாங்க. இந்த டிஷ்க்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். நீங்கள் விரும்பினா உருளைக்கிழங்கு மசாலா, கருணைக்கிழங்கு ஃப்ரை இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மோர் மிளகா, ஊறுகாய் அண்ட் வத்தல் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த குயிக் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Bye.